கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் இப்படியாய் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறாராம். ஏற்கனவே ஒரு முறை அவர் பாலகனாய் வந்தார், ஜனங்களை ரட்சிக்க வந்தார், விடுதலையாக்க வந்தார். இப்பொழுது நியாயந்தீர்க்க வருகிறார். எப்படி நியாயந்தீர்ப்பார்? பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பாராம். சத்தியம் என்றால் உண்மை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், என நியாயாதிபதி வருகிறார். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு மேகங்கள் நடுவே வரப்போகிறார். அந்த நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று எங்க வேதத்துல நாம் வாசிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம், என்ன சொல்றோம்? ஐயோ வருகை வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா அந்த வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். முடிந்த அளவு நன்மை செய்வோம், முடிந்த அளவு அன்பாயிருப்போம், முடிந்த அளவு ஆண்டவரை சார்ந்திருப்போம், குமாரனை சார்ந்திருப்போம். சில நேரத்தில் இந்த வசனம்லாம் சொல்லும் போது பயமுறுத்துறாங்க நினைக்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமை இருக்கிறது. வெறும் ஆசீர்வாதம், வெறும் நன்மை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை சொன்ன ஆண்டவர் தான் நான் சீக்கிரமாய் நியாயந்தீர்க்க வருகிறேன்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு விதமான சத்தியமும் நமக்கு தேவைப்படுகிறது. சிலர் என்ன நினைப்பாங்க? நல்ல வசனம் சொன்னோடனே சந்தோஷப்படுவாங்க, ஆறுதலான வசனம் சொன்னோடனே சந்தோஷப்படுவாங்க, ஆசீர்வாதமான வசனம் சொன்னோடனே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார், வரும்போது என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லும் போது அவன் முகம் மாறப்படுகிறது. அந்த பேச்சு அப்படியே கட் பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு கட் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. இயேசு வரும்போது நாம் நீதி உள்ளவர்களாய் சத்தியத்தினுடைய நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் சொல்லி 24 ஆண்டுகள் போனஸாய் போய்விட்டது. 2000 ஆண்டுல இயேசு வருகிறார் என்று சொன்னார்கள். 24 ஆண்டு நமக்கு போனஸா போயிருக்குதுங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்னைக்கு வருவாருன்னு தெரியல, ஆனா வரப்போகிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ரொம்ப கவனமா, நியாயமா, நீதியா, உண்மையா, பாசமா இயேசுவோட வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. இதனால எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாங்க. உங்க சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய சுகம் பலன் ஜீவனை எங்களை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய மாறாத பிரச்சனைகளை தாங்கட்ட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.